விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு சிவலிங்கம் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், மல்லிகை செடி அதிக ஈரப்பதத்தால் இலைகள் அனைத்தும் மஞ்சள் நிறமாகிவிட்டது, தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிக ஈரப்பதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதிகள், பொதுவான அந்த செடிகள் அல்லது அந்த மரங்கள் வச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் மல்லிகை செடியாக இருக்கலாம், அல்லது முல்லையாக இருக்கலாம், அல்லது ரோஸ் போன்ற பயிர்களாக இருக்கலாம். இந்த பயிர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மழைக்காலங்களில், குறிப்பாக மழைக்காலங்கள் போன்ற சூழ்நிலையில் வந்து அதிகப்படியான தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது அதிகப்படியான தண்ணீர் வந்து அந்த வயலிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை, அதாவது அந்த வயல் வழியாக தண்ணி வந்து வெளியேறும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, ஒரு நாள் 2 நாள் தொடர்ச்சியாக வந்து தண்ணி வந்து வெளியேறிட்டுருக்கு, அந்த வயல் வழியாக வந்து தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில், அல்லது மழை பெய்து தண்ணி வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, தண்ணி வடியக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அந்த பயிரினுடைய அல்லது அந்த மல்லிகை செடி அல்லது முல்லை செடியினுடைய இலைகள் வந்து வெளுத்தது போன்று அல்லது மஞ்சள் நிறமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வெளுத்தது அப்படின்னு கூட சொல்ல முடியாது, மஞ்சள் நிறமாகவே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து லீச்சிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். லீச்சிங் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது வந்து தண்ணீர் வந்து மேல் பகுதியில் இருக்கிறதுனால, மேற்பகுதியில் வடியக்கூடியதுனால, அதாவது மண்ணினுடைய மேல்புறம் சர்ஃபேஸில் வந்து தண்ணீர் வந்து தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கடந்து செல்வதனால வந்து அந்த தண்ணீரில் வந்து சத்துக்கள் வந்து அழுத்தி செல்லப்படுவது. குறிப்பாக வந்து நம்ம பூமியில், நம்ம வயல்களில் எல்லா பகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மேல் பகுதியிலிருந்து ஒரு அடி ஆழம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒரு சத்தான மண் பகுதி காணப்படும். குறிப்பாக இலைகள், தழைகள் மற்றும் உயிரினங்களுடைய கழிவுகள் எல்லாமே விழுந்த உரங்கள் அல்லது ஏறு, சாணி போன்ற எல்லா வகையான பயிர் கழிவுகள் மற்றும் உரங்கள் எல்லாமே விழுந்து அந்த இடத்துல வந்து பயிரினுடைய, அதாவது மண்ணினுடைய ஒரு அடி மேல் பகுதியில் உள்ள ஒரு அடி வரைக்கும், ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வந்து அதிக அளவிலான சத்துக்கள் இருக்கக்கூடிய பூமியாக காணப்படுகிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம மழை பெய்யும் போதோ அல்லது வந்து தண்ணி வந்து ஒரு அந்த வழியாக அல்லது அந்த வயலில் வந்து தண்ணி வந்து சென்று அதை வந்து வடியும் போது அந்த தண்ணியில் வந்து அந்த சத்துக்கள் வந்து போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த லீச்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதன் காரணமாக அந்த வயலில் உள்ள சத்துக்கள் முழுமையாக தண்ணீரில் அடித்து செல்லப்படுவதால், குறிப்பாக வந்து நுண்ணுண்ட சத்துக்கள் மற்றும் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற பேரூட்ட சத்துக்கள், அப்புறம் வந்து கால்சியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே வெளியேறிடும். இதன் காரணமாக தான் அந்த பூமியில் வந்து அந்த இருக்கக்கூடிய பயிர்கள், குறிப்பாக மல்லிகையாக இருக்கலாம், அல்லது முல்லையாக இருக்கலாம், ரோஸாக இருக்கலாம், பூஞ்செடி வகைகள் மற்றும் சில வகையான செடிகள் எந்த எதுவாக இருந்தாலும் அதனுடைய இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக, அந்த மழை பெஞ்சு ஆஃப்டர் ரெயின்ஃபால் வந்து நம்ம இதை வந்து பார்க்கலாம். மழை பெய்த ஒரு வார காலத்துக்கு உள்ளாக அல்லது ஒரு வார காலத்துக்கு பின்பாக இந்த அறிகுறிகள் வந்து நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். இதற்கான காரணம் அதில் உள்ள சத்துக்கள் வெளியேறுவது தான். ஸோ வந்து எதனால் இப்படி ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து அது வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது சரி பண்ணலாம், நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவது வந்து நம்ம மேற்பகுதியில் உள்ள சத்துக்கள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஆஃப்டர் மழை வந்து பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நுண்ணூட்ட சத்துக்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், காப்பர் போன்ற சத்துக்கள், போரான் போன்ற முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்ந்த நுண்ணூட்ட கலவை வந்து மண்ணில் இடக்கூடிய வகையில் வந்து கடைகளில் கிடைக்குது, எல்லா கடைகளையுமே கிடைக்குது. அந்த நுண்ணூட்ட சத்து கலவையை வாங்கி நம்ம வந்து வேர் வழியாக இடுவது முதல் விஷயம். வந்து இதை வந்து வேர் வழியாக இடுவதன் மூலமாக அந்த அடித்து செல்லப்பட்ட சத்துக்களை, ஈக்குவலான சத்துக்களை வந்து நம்ம திரும்ப கொடுக்கலாம். இது ஒரு வழி. அப்புறம் வந்து அதே சத்துக்களை நம்ம வந்து இலை வழியாக கொடுப்பது. இலை வழியாக கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இதுவே வந்து ஃபோலியார் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து ஒரு 8லேருந்து 10 வகையான சத்துக்கள் நிறைந்த நுண்ணூட்ட கலவைகள் வந்து ஸ்ப்ரே, ஃபோலியார் ஸ்ப்ரே, அதாவது இலைவழி தெளிப்பு உரமாக வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது. அதையும் வாங்கி வந்து நீங்கள் வந்து இலை வழியாக தெளிக்கலாம். இது வந்து முதல் ஸ்டெப். ஃபஸ்ட் வந்து நுண்ணூட்ட கலவை வந்து வேரில் இடுவது, அது மாதிரி இலை வழியாக தெளிக்கக்கூடிய நுண்ணூட்ட கலவையை வாங்கி வந்து இலை வழியாக தெளிப்பது. இரண்டாவது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, குறிப்பாக வந்து ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட வயலாக இருக்கலாம், அல்லது அதிகப்படியான வறட்சி இருந்த காலகட்டங்களை தாண்டி அப்புறம் மழை வந்த ஒரு வயலாக இருக்கலாம், அல்லது அதிகப்படியான பனி மற்றும் குளிர்கள் போன்ற சூழ்நிலையை தாண்டி வளரக்கூடிய ஒரு பயிராக இருக்கலாம். இதை வந்து அந்த பயிரை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கொடுக்க வேண்டியது பொட்டாசியம். மெயினாக வந்து நீங்கள் வேர் வழியாகவும் விடலாம், அது மாதிரி இலை வழியாகவும் கண்டிப்பாக தெளிக்கணும். இலை வழியாக தெளிக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிலோ பொட்டாஸ் எடுத்து நன்றாக கரைத்து வடிகட்டி ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து இலை வழியாக தெளிக்கலாம். அது வந்து ஒரு வகை. அதாவது இந்த ரெட் கலர் பொட்டாஸ் இல்லையா, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ்னு சொல்லக்கூடிய ரெட் கலரில் வரக்கூடியது, அதில் வந்து நீங்கள் கரைச்சா கூட கொஞ்சம் வந்து இந்த மண்டி மாதிரி அல்லது வந்து அடியில் வந்து கொஞ்சம் தேங்கக்கூடிய ஒரு மண் மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வந்து ஒயிட் பொட்டாஷ் அப்படின்னே இருக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கி கரைச்சிங்கன்னா அது வந்து 100% வாட்டர் சாலியபிளாக இருக்கும், உங்களுக்கு முழுமையாக கரைந்து விடும். சரி, இது ரெண்டுமே நான் கொடுக்குறேன், ஓகே. இதை விட இன்னும் அதிகமாக, அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து சேர்ந்த
கலவையாக இது போன்ற இலைவழி தெளிப்பு உரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. குறிப்பாக ஆல்-19 வந்து 19 தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மூன்றுமே நிறைந்த ஆல்-19 வந்து நல்ல கம்பெனி பிராண்டட், குறிப்பாக ஸ்பிக் போன்ற நிறுவனங்கள் அல்லது மங்களா போன்ற நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய ஆல்-19 கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் வந்து இலை வழியாக தெளிக்கலாம். இது வந்து நீரில் கரையும் உரங்கள் ஆல்-19 சொல்லக்கூடியது. அது மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசராகவே இருக்குது. வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் தான் அந்த ஆல்-19 சொல்லக்கூடியது. லிக்விட் ஃபெர்டிலைசராக வந்து பார்த்திங்கன்னா அதாவது திரவ உரங்களாகவே வந்து இந்த தழைச்சத்து NPK சேர்ந்த கலவையாகவும் நல்ல கம்பெனி உரங்கள் கிடைக்குது. அதையும் நீங்கள் தாராளமாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பயிர் வந்து ரெக்கவர் ஆகும். இது செய்யும்போது அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்களான ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி எரு, நன்றாக மக்கிய தொழு உரங்கள் போன்ற ஏதாவது கிடச்சுன்னா அதையும் வந்து வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை கொடுக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வயல் வந்து திரும்பவும் பழைய நிலைக்கே திரும்பிவிடும். அதை காட்டிலும் இன்னும் சிறப்பாக ஒரு வளம் நிறைந்த பூமியாக மேலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பயிர்கள் மற்றும் செடிகள் வந்து மிகவும் ஆரோக்கியமானதாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். அது மாதிரி வந்து நிறைய மருந்துகள், இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் தான் சொல்லியிருக்கேன். இதுபோக வந்து நீங்கள் தெளிக்கக்கூடிய அல்லது வந்து வேர் வழியாக இடக்கூடிய மருந்துகள் ட்ரைகாண்டனால் இருக்குது. அது மாதிரி கால்சியம் நைட்ரேட், CN அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் நைட்ரேட் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது எல்லாமே வந்து உரங்களாகவே இப்போ வந்து கிடைக்குது. இதை வந்து வேர் வழியாகவும் இடலாம், இலைவழி தெளிப்பு உரங்களாக தெளிக்கக்கூடிய வகையிலையும் வந்து நிறைய வகைகளில் வந்து வருது. ஸோ வாங்கி பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி ரெட் ஆல்கே ஜெல், கடல் கிடைக்கக்கூடிய பாசி, கடலில் வளரக்கூடிய பாசிகள், இது எல்லாமே உங்களுடைய பயிர்களை நன்றாக சிறப்பாக வளர வைப்பதுடன் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளமான பூமியாகவும் அதே நேரத்தில் வந்து நுண்ணுயிரிகள் நிறைந்த வளமான ஒரு மண்ணாகவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ள இந்த ரெட் ஆல்கே ஜெல்லாம் நிறைய வந்து ஒரு 45 வகையான அமினோ ஆசிட் இருக்கக்கூடியது இந்த ரெட் ஆல்கே ஜெல். இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது பயிரினுடைய வளர்ச்சியுமே அபரிமிதமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். இது வந்து அந்த பயிரை வந்து அந்த பாதிக்கப்பட்ட, குறிப்பாக வந்து மல்லிகையாக இருக்கலாம், அந்த பூஞ்செடி வகைகளாக இருக்கலாம், இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சொன்னோம். இது வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட வயலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. நான் சொன்ன எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய வயலுக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய வயல் இன்னும் மேம்படும். அது மாதிரி அதில் நம்ம வைக்கக்கூடிய பயிர்களும் மிகவும் சிறப்பாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய வீடியோக்களை வந்து இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். ஒரு கேள்விகளுக்கு, முக்கியமாக வந்து விவசாயிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, மிகவும் தேவையான கேள்விகளுக்கு நான் செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வரேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப நான் போட்ட வீடியோ சம்மந்தமாகவே, உதாரணமாக ஒரு நெல்லை வந்து குருத்து பூச்சி எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு போகிறேன்னா அது சம்மந்தமாகவே திரும்ப இன்னும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட குருத்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ, அதில் ஏகப்பட்ட மருந்துகள் காம்பினேஷன் சொல்லியிருப்பேன், மிகச்சிறந்த மருந்துகளை எல்லாமே சொல்லியிருப்பேன். குறைந்த விலை மருந்துகள், அதிக விலை மருந்துகள், என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம், என்னென்ன காம்பினேஷனில் கொடுக்கலாம், இல்லை புதிய மாலிகுல், நியூ மாலிகுல் என்ன கொடுக்கலாம், புதிய வகை மருந்துகள் என்ன கொடுக்கலாம், எல்லாமே சொல்கிறேன். ஆனால் திரும்பவும் அதே கேள்வியே கேட்குறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா யாருமே உள்ளே போய் பார்க்கல அப்படின்றது தான். ஏன்னா 500 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். ஒரு வீடியோ வந்து ஒரு பேசுகிறது வேணால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பேசி எடுத்துடலாம். ஆனால் அதை வந்து எடிட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமான வேலை. நிறைய எஃபோர்ட் போடணும், அந்த மருந்துகளுடைய நேம்லாம் கரெக்டாக டைப் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போடக்கூடிய வீடியோக்களை வந்து எல்லாருமே பார்த்து பயனடைந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா போட்ட வீடியோ சம்மந்தமாகவே திரும்பவும் கேள்வி கேட்குறது பார்க்கும்போது இன்னும் இதுக்கு பதில் பண்ண போட முடியல, நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக 10 வீடியோ போட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதன் மூலமாக வந்து நல்லது, உங்களுக்கு அந்த தகவலை வந்து நீங்கள் பரப்புவதன் மூலமாக அவர்களும் அதனால் பயனடைகிறார்கள், இந்த விவசாய உலகமும் பயனடைகிறது. ஸோ விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். விவசாய குழுக்களுக்கு, வாட்ஸ்அப்பில் உள்ள விவசாய குழுக்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு லைக் போட்டு பாருங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து மருந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே எங்களூர் கடைகளில் கிடைக்கல, இதை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்னு, உதாரணமாக ட்ரைகாண்டனாலாக இருக்கலாம் அல்லது ஜிப்ரலிக் ஆசிட்டாக இருக்கலாம், அதெல்லாம் எங்களூர் கடைகளில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனடியாக மருந்து கிடைக்கிற மாதிரி கொரியரில் அனுப்பி வைக்கிறேன். அதிகபட்சம் நான் இன்றைக்கி போட்டேன்னா உங்களுக்கு அதிகபட்சம் கொரியரில் நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கி உடனடியாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையே இருக்கும். நம்ம கொரியர் பண்ணுறது எல்லாமே அதிகபட்சம் ஒரு நாள்லேயே கிடச்சிருது. அதிகபட்சம் 2 நாள் ஆகலாம். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி ஒரு லீவு நாள் ஏதாவது வந்துச்சுன்னா 2 நாள் ஆகலாம். மற்றபடி ஒரு நாள்லேயே பெரும்பாலும் கிடச்சிருது. ஸோ நீங்கள் வாங்கி உடனடியாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும்.
மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9003440344 இந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணி இது பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு வேலைகள் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.